شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் மஹமுதரும் மலர் முகத்தை காண்பதென்னாலோ அந்நாளெம் பொன்னாலே மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் அன்பில் கனிந்தீர் அருளில் சிறந்தீர் அரிய குணநாதா அரபில் பிறந்து அகிலம் சிறக்க அருள்மறை தந்தீர் என் பாவ முகம் பாரீர் சிறியோன் யானும் செய்த கொடிய பிழைகள் பல உண்டு சீற்றம் தனிந்து இறைவன் அதனை பொறுக்க வழி உண்டு சங்கை நபியும் சிவந்த கரங்கள் உயர்ந்திடும் நிலையில் எனக்கு இறங்கிடும் வழியில் மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் மகமுதரும் மலர் முகத்தை காண்பதென்னாலோ அந்நாளென் பொன்னாலே அருமை அல்லாஹ்வை காண அர்ஷ் கணக்கையிலே அங்கும் சென்று உம்மதென்று அழுததும் நெஞ்சம் ஈன்ற தாயின் அன்பை உங்கள் அன்பு வென்றிடுமே அது என்றும் நின்றிடுமே மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் மூச்சு திணறும் மரண தருணம் மன்னர் நீர் வரணும் மாய இப்லீஸ் சதியை வெல்லும் திறனும் நீர் தரணும் தூய கலிமா நாவில் வரணும் நினைவும் நீர் தரணும் நன் கருணை நான் பெறணும் மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் மகமுதரும் மலர் முகத்தை காண்பதென்னாலோ அந்நாளென் பொன்னாலே தன்னை தானே அறியும் ஞானம் தந்த உயர் குருவே உம்மில் நானும் அழியும் நாளும் என்று வந்திடுமோ உம்மில் நானும் அழியும் நாளும் விரைவில் வந்திடுமோ அந்நாளென் பொன்னாலே மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் அவனி தன்னில் அருளை பொழியும் பிறவி நீர் கண்டீர்
அரிய மறையில் இறைவன் இயம்பும் உயர்ந்த ஒரு கூற்று அத்தாவுர சூழ் சுகுரி உம்மில் அழிவதென்னாலோ அந்நாளன் பொன்னாலே மகிழ்வுமில்லை நிறைவுமில்லை மனதில் என்னாலும் மகமுதர்வும் மலர் முகத்தை காண்பதென்னாலோ அந்நாளன் பொன்னாலே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாமி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹுடைய பேரருள் கிருபை, அல்லாஹ் நம்மை இந்த ரமலான் முழுவதும் நோன்பு வைக்க வைத்து நல்ல அமல்கள் செய்ய வைத்து அல்லாஹு தாலா நம்மீது அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நம்மை விட்டும் கடந்து விட்டது. நாளை பிறை இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய அருள் கிருபையான ஒரு மாதம், ஒரு மகத்தான மாதம்னு பெருமானார் சொன்னாங்க. அந்த மாதத்தை நாம் அடைந்தோம். அந்த மாதத்தை கொண்டு என்ன பயன் அடைய வேண்டுமோ அதை அடைந்தோமா என்று அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இந்த மாதத்தில் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே இருக்கக்கூடியவர்கள்னு சொன்னாங்க பெருமானார். அதனால அந்த ரஹமத்தை, மன்னிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும், அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ரமலான் நமக்கு தக்வாவை கொடுப்பதற்கு அல்லாஹ் ரமலானை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல நமக்கு தக்வா வரதான் செஞ்சிச்சு. தக்வா மற்றைய நாட்களை விட ரமலானிலே நாம் தக்வா செய்தோம். அந்த தக்வாவுடைய 4 தக்வா இருக்கு, ஒரு தக்வா இல்லை. ஷரியத்துடைய தக்வா, ஏவல்களை ஏற்று நடக்கணும், விலக்கல்களை விட்டு தவிர்ந்து கொள்ளணும், சந்தேகமானவை விட்டு பேணிக் கொள்ளணும். இது ஷரியத்துடைய தக்வா. தரீகத்துடைய தக்வா, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் லாப நஷ்டம் கொடுக்குதுன்னு பார்க்கறதை விட்டும் நாம தவிர்ந்து கொள்வதற்கு பேர் தரீகத்துடைய தக்வா. இப்போ இந்த 2 தக்வாவை நம்ம செஞ்சாலே அல்லாஹ்வுடைய ஃபஸல் கிடைக்கும். ஏன்னா இந்த ஷரியத்துடைய தக்வா ஜிஸ்மு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு சொன்னாங்க ஆலிம்கள், பெருமானாருடைய வாரிஸ் முகமது ரசூலுல்லாவுடைய வாரிசு தான் இறை நேசர்கள், ஆலிம்கள். அதை அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது எந்த மதரசா இருந்தது, எந்த ஆலிம்கள் இருந்தாங்க நம்ம யோசிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாவு வரசத்துல் அன்பியான்னு சொல்லும்போது அங்க இருந்தவர்கள் சத்திய சஹாபாக்கள் தான். பெருமானாருடைய மதரசாவே திண்ணை தோழர்கள் தான். அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொல்ல எழுதி கொண்டார்கள். ஹதீஸுகளை, சட்டதிட்டங்களை எழுதி கொண்டார்கள். நபி அவர்கள் ஜாஹிரும் சொன்னாங்க, பாத்தின்னு சொன்னாங்க. ஜாஹிர் மட்டும் சொல்லல, பாத்தினும் சொன்னாங்க. அந்த பாத்தினையும் அறிந்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஆனா அவர்கள் ஷரியத்துல முக்கம்மலாக இருந்தார்கள். அவங்களுடைய ஹதீஸுகள், சத்திய சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸுகள்ல அதிகமானவைகள் பார்த்தீங்கன்னா ஷரியத்து தான் இருக்குது, தரீகத்தை இல்லை. அதனாலதான் இன்றைய அந்த தரீகத்து எல்லாரிடம் போய் சேரல.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னா அவங்க தான் அதிகமான ஹதீஸுகள் அறிவித்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, திண்ணை தோழர்களில் ஒருவர், உலமாக்களில் ஒருவர். அந்த காலத்துல உலமான்னு சொன்னா அவங்க தான் ஆலிம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபிய ரசூல். அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 2 இல்முடைய பெட்டகத்தை கொடுத்தார்கள். 2 கொடுத்தாங்கன்றாங்க. தனித்தனியா சொல்றாங்க பாருங்க. 2 இல்முடைய பெட்டகம் கொடுத்தாங்க. ஒன்னை நான் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு இல்மு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இல்மு நான் மக்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இன்னொரு இல்மு கொடுத்தாங்க நபி அவர்கள், அதை நான் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தால் என் கழுத்தை துண்டித்து விடுவார்கள்ன்றாங்க. அப்ப என்ன இல்மு? அதுதான் தரீகத்துடைய இல்முன்னு சொல்றாங்க. இது வெளியே சொல்லக்கூடிய இல்மு அல்ல, ஏன்னா அதை அனுபவிக்கிற இல்மு. ஒரு விஷயம் நாம் அனுபவிக்கும் போது அது வேறதான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தஜ்ருபான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், ஒவ்வொன்றிலே ஒரு ஆர்வம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றிலே ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னும் கூட வயசாயிடுச்சு, வெள்ளை தாடிலாம் ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை போய் வாலிபால் விளையாடலன்னா அவருக்கு தூக்கம் வராதான். அந்த வாரமே ஏதோ இழந்ததை போல இருக்குதுன்றார். பேரம்பேத்திலாம் எடுத்தாச்சு, ஆனா அவர் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாலிபால் விளையாடனா முன்னாடி மாதிரி முடியல, இருந்தாலும் அவர் ஆக்டிவா இருக்கிறோம் அப்பதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருல ஈடுபாடு இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றிலும் ஈடுபாடு. சில பேர் பார்த்தீங்கன்னா பிசினஸ் அவன் சாப்பிட கூட மாட்டான், புரியுதுங்களா? மனைவி மக்கள்கிட்ட கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் டைம். அவனுக்கு மொத்தமே சம்பாதிக்கணும்ன்றது தான் அவனுடைய குறிக்கோளே. என்ன இது? சரி, சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம், எதை எடுத்துட்டு போறான், அது பாருங்க தோணவே இல்லை பாருங்க. ஏன்னா எல்லா மௌத்துக்கும் போகதான் செய்யறான் மனுஷன், யாருமே எடுத்துட்டு போறது இல்லை. இப்படி நம்ம கடைசி வரைக்கும் சம்பாதியும் சொல்றோமே, எதுதான் எடுத்துட்டு போறோம் என்று அவனுக்கு தோணவே இல்லை பாருங்க. அல்லாஹ் அவனுக்கு தோண வைக்கல. அவனுக்கு அதன் மீது ஒரு மோகத்தை கொடுத்து விட்டான். அல்லாஹ் துனியாவின் மீது ஒரு மோகத்தை கொடுத்து விட்டான். எந்த அளவுக்கு துனியாவுடைய மோகம் என்று சொன்னால், காசு சம்பாதிக்கிறது மீது மோகம் என்று சொன்னால், அவன் சாப்பிடுறது கூட நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. இல்ல டைம் இல்லைன்றான். சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் தான். எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் தான் ஒதுக்குவேன். அந்த 5 நிமிஷத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிடுவேன், அதுக்கு மேல சாப்பிட முடியாது, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு டைம் பார்த்துட்டே உட்கார்றான். இவன் பசிக்கு சாப்பிடவில்லை, கடமைக்கு சாப்பிடுறோம்னு சொல்லுவான் பாத்தீங்களா? 5 நிமிஷம் தான் அந்த டைனிங் டேபிள்ல உட்காராது, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா போட்டு போயிட்டே இருப்பான். பாதி சாப்பிட்டோமோ மீதி சாப்பிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் ஆஹா சாப்பாடு இருக்கு, வலிச்சு சாப்பிடுமே, கொஞ்சம் பாதி வச்சிருக்குமே, அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அந்த டைம் தான். மனைவி மேல முகப்பத்து குறையுது, மக்கள் மேல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், புரியுதுங்களா? அது கூட அவனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. மனைவி மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற கூட கண்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவனுடைய கண்ணை இந்த துனியா காசு பணம் மறைச்சிடுச்சு. ஈஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையை அனுபவிக்கிறது. அந்த அனுபவிக்க கூட மாட்டான், அத அனுபவிக்க கூட மாட்டான். இப்படி ஒருத்தர் அல்லாஹ் ஒரு சிலரை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவரவருக்கு அதுல மோகம். அந்த மாதிரி சத்திய சஹாபாக்கள் இறைவனின் மீது, முகமது ரசூலுல்லாவின் மீது காதல் கொண்டவர்கள் சஹாபாக்கள், இறைவன் மீது காதல் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் தான் 2 இல்மும் கொடுக்கப்பட்டவர்கள், ஷரியத்தும் கொடுக்கப்பட்டவர்கள், தரீகத்தும் இல்மும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க அதான் சொல்றாங்க, நான் ஒன்றை நான் பரப்பி விட்டேன், இன்னொன்றை நான் பரப்பவில்லை. ஆர்வம், ஒவ்வொன்றுக்கும் ஆர்வம் வேண்டும், ஒண்ணுக்குமே ஆர்வம் இருக்கணும். அப்துல் கலாம் கடைசி காலம் வரையும் கண்டுபிடிச்சிட்டே இருந்தார். ஏதாவது ஒண்ணு. அவருடைய இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே என்ன? நம்முடைய அறிவை வைத்து ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கணும். அதுதான் அவருடைய ஒரு பெரிய மோகமாகவே இருந்துச்சு, புரியுதுங்களா? அதை அவர் செஞ்சிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும், அதிலே வெற்றி கண்டார். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தின்படி வாழ வேண்டும், அதிலே நாம் வெற்றி காண வேண்டும்.
செய்தி என்னன்னா, அல்லாஹ் ஃபசில் செய்யணும். ரமலான் நம்மை விட்டு கடந்து விட்டாலும் அந்த ரமலானுடைய சொஹபத்திலே நாம் இருந்தோம். களிமண்ணு செங்கலுடைய சொஹபத்துல, செங்கலுடைய சூளையிலே சில நாட்கள் அதனுடைய சகவாசத்தில் இருந்தது, நெருப்புடைய சகவாசத்தில் இருந்து தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்கிறது. அந்த மாதிரி இந்த ரமலானுடைய சொஹபத் நமக்கு அசர் செய்யணும். செய்தால் நாம ரமலானுடைய சொஹபத்துல இருந்தோன்னு அர்த்தம். ரமலானுடனே நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னு அர்த்தம். இந்த ரமலான் வந்துச்சு, ஷவால் பெற பார்த்த பிறகு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா இதனுடன் நாம் தொடர்பே வைக்கவில்லை, அதோடு நம்ம இருக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதாவது தண்ணி மேல எண்ணெயை ஊத்துனா மேலாப்பல நிற்கும், கலந்துராது. கலந்துருமா? அழகா எடுத்துடலாம் தண்ணியை, அந்த எண்ணெயும் தண்ணியும் பிரிச்சிடலாம், அது மேலேயே நிற்கும், ஒட்டவே ஒட்டாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரசூலும் சொல்கிறார்கள், நீ துனியாவில் இப்படி இருக்கணும். துனியாவில் தண்ணிக்குள்ளதான் கிடக்குது, அந்த 2-3 துளி ஆயில் ஊத்துனா அதுலதான் கிடக்குது. ஆனாலும் அதனை கலந்து விடாமல் அப்படியே தனியா நிக்குது பாருங்க. அந்த மாதிரி நீ துனியால இருந்தா கூட உன் கல்பு துனியாவோட ஒட்டாம தனியாவே நிக்கணும்ன்றாங்க. ஜிஸ்மு துனியாவோட இருக்கலாம், மனைவி மக்களோடு உட்காரலாம். சர்க்கார் சொல்லுவாங்க, ஏன்னா மனைவியை பக்கத்துல வச்சுக்கோ, பிள்ளைங்களை மடியில வச்சுக்கோ, காசு ஜோபுல வச்சுக்கோ, கல்புல அல்லாஹ் வச்சுக்கோன்னு. உன் உள்ள அல்லாஹ்வுக்குரியது, அதை நீ இந்த துனியாவுக்கு கொடுத்துறாத. அற்ப துனியாவுக்காக வேண்டி உயர்வான அந்த உள்ளத்தை நீ விற்று விடாதே என்று சொல்லுவாங்க. அதுல வைக்கிறதுக்கு ஒரு ஜாத் இருக்குன்னா அது அல்லாஹுடைய ஜாத்து மட்டும்தான். புரியுதுங்களா? முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் மட்டும்தான். அதனால அந்த உள்ளத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளுவாங்க. தரீகத்து சம்பந்தப்பட்டது உள்ளம் சம்பந்தப்பட்டது தான். நம்ம ரெண்டு அமல்கள் செய்கிறோம். ஒண்ணு என்ன? வெளிப்படையான அமல்கள், இன்னொன்னு உள்ரகமான அமல். கல்புல செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்கு. வெளிப்படையான அமல்கள் அல்லாஹ் வலா இல்லா சுவரிக்கும் வலா அமாலிக்கும் தான். உங்க அமலையும் பார்க்கல அல்லாஹ், உங்க தோற்றத்தையும் பார்க்கலன்ட்டான். எந்துரு இல்லா குலூபிக்கும் வன்னியாத்துக்கும், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறேன், அதிலே உள்ள எண்ணத்தை பார்க்கிறேன்றான் அல்லாஹ். இப்ப அதை நம்ம சரி பண்ணணும், அதை நம்ம அல்லாஹ்விடம் காட்ட வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. இன்னஃபில் ஜஸதி முலுகத்துன் இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்புனாங்க பெருமானார். உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கு. சதை துண்டுனா அந்த இதயத்தை சொல்லல முகமது ரசூலுல்லாஹ். புரியுதுங்களா? இதயம் என்பது கையிலே எடுக்க முடியும். இதயம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சில பேருக்கு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க பாருங்க, அது இதயம். அது கண்ணை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. மூத்தா போயிடுச்சு, அவர் பார்வையுடையவராக இருந்தாருன்னா பார்வை போனவருக்கு அந்த கண்ணை எடுத்து வைக்கிறாங்க. புரியுதுங்களா? கண் என்பது ஹிஸ்ஸு, கையிலே பிடிக்கக்கூடியது. புரியுதுங்களா? இதயம் என்பதும் அது ஹிஸ்ஸு தான், நம்ம அதை தொட்டு பார்க்கலாம், ஆனால் அதில் உள்ள எண்ணங்களை தொட முடியாது. கல்புன்னு சொல்றோம் பாருங்க, உள்ளம், அந்த உள்ளத்தை தொட முடியாது, பார்வையை தொட முடியாது. இவங்க டிரான்ஸ்பர் பண்றதுனால அந்த அல்லாஹ் பார்வையை கொடுக்கணும், கொடுத்தாதான், இல்லைன்னா செட் ஆகலன்ட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கண்ணை வாங்கி இவருக்கு பொருத்தினாலும் அல்லாஹ் பார்வையை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு அது செட் ஆகலன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவான். அல்லாஹ் பார்வையை கொடுத்துட்டான்னா சக்சஸ் அப்படின்வான். நான் பாரு கண்ணை கொடுத்துட்டேன், இவனா கண்ணை கொடுத்தான், பார்வையை கொடுக்கிறவன் தான். அந்த பார்வை அல்லாஹ்வுடைய சிஃபாத், ஹல்கல், அது சிஃபாத்துல்லா, அல்லாஹ்வுடைய சிஃபத். அது அதுல நம்மள அல்லாஹ் வெளியாக்குறான். புரியுதுங்களா? இராதா அல்லாஹ்வுக்கு சொந்தம், அதை கல்புல அல்லாஹ் வெளியாக்குகிறான். அப்போ அந்த உள்ளத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும், அது சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுதான் கல்புன்னு சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹ். இதயம், அதுலதான் நாட்டம் இருக்குது, அதுலதான் எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை நீங்கள் தூய்மையான எண்ணமாக ஆக்க வேண்டும். தூய்மையான எண்ணமாக வரணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டும். லா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வஹுவ யுஸக்கி, உங்க நஃப்ஸை நீங்க பரிசுத்தப்படுத்தவும் முடியாது, அல்லாஹ் உங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்துகிறான், நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துறான். அதனால்தான் வலிமாருடைய சொஹபத்து தான் அந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனு, அல்லாஹ் குர்ஆன்லயே குனுமா சாதிகின்னு சொல்றோம், நல்லடியாருடைய சொஹபத்துல இருக்கு. அது உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கு, உங்க உள்ளத்தை மாற்றக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய ஃபஸல். நிறைய பேர் சொல்லுவாங்க மஜ்லிஸ்ல வரக்கூடியவர்களுடைய அந்த
என்ன சொல்றது, அவருடைய நிலைகள் மாறி இருக்குது. பையத்து வாங்குறதுக்கு முன்னாடியும் பையத்து வாங்கின பிறகு அவருடைய நிலை மாறி இருக்கிறது சொல்றாங்க நிறைய பேர். எவ்வளவு மாற்றங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுக்கு காரணம் என்ன? அந்த உள்ளத்துடைய உணவு எது தெரியுங்களா? உள்ளத்துக்கு நம்ம உணவு கொடுக்கணும், நல்ல உணவா கொடுக்கணும். கெட்ட உணவா கொடுத்தா கெட்டு போயிடும். அது நல்ல உணவா கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கான். நம்ம உடலே எப்படி இருக்கு புரியுதுங்களா? ஏதாவது பாய்சன் சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிடுவான் மனுஷன். கெட்டு போன உணவு சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப எதை சாப்பிடணும்? நாம எது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதை சாப்பிடணும். அந்த மாதிரி உள்ளத்துக்கும் உணவு இருக்கு. அந்த உள்ளத்தின் உணவு என்ன? இல்மு தௌஹீது தான் உள்ளத்தின் உணவு. எண்ணங்கள் இல்முன்னு சொல்றது. இல்மு தௌஹீத் எவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டதோ அது அவரை மாற்றும், அவரை பரிசுத்தப்படுத்தும். அதனால்தான் நம்ம ஷேக் நாயக் சர்க்கார் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய போதனையை செய்து கொண்டே இருந்தாங்க. காரணம் என்னன்னா அதுதான் நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். மற்ற இல்முகள் எல்லாம் உள்ளத்தில் வந்தால் அது நம்மளை காட்டும். அது என்ன செய்யும்? எந்த இல்மா இருந்தாலும் சரி நம்மை காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இல்மு தௌஹீத் வந்தால் அல்லாஹ்வை காட்டும். நம்மை மறைத்து அல்லாஹ்வை காட்டக்கூடிய ஒரு பக்குவத்தை உண்டாக்கும் இல்மு தௌஹீத். அது அல்லாத எந்த இல்மு வந்தாலும் என் திறமை என்ன, என்னுடைய ஆராய்ச்சி என்ன, என்னுடைய அறிவின் திறன் என்ன என்று தன்னை தான் காட்டும். புரியுதுங்களா? அதனாலதான் என்ன சொன்னாங்க, இல்மு தௌஹீத உள்ள வைத்தால் அது உங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். இப்ப எண்ணத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலி கொடுக்கின்றான். நான் தான் 2 அமல் சொன்னேன். ஒன்னு ஜாஹிர், இன்னொன்னு பாத்தின். இல்மே ஜாஹிர் இருக்கு, இல்மே பாத்தின் இருக்கு. அமல்களையும் 2 இருக்கு. என்ன 2? வெளிப்படையான அமல்கள், நம்ம உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்கள். இன்னொன்னு உள்ளத்தால் செய்யற அமல். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அமல். 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் நரகவாசின்னு சொன்னாங்க. ஒரு ஆலிம்னு சொன்னாங்க. ஆலிம், அவர் கற்ற கல்வியின்படி அவர் அமல் செய்யறாரு, பிறரையும் அமல் செய்ய வைத்தாரு, அவர் தான் நரகத்துக்கு போவான்றாங்க. உனக்கு நான் இல்மு கொடுத்தனே, என்ன செஞ்சேன்னு கேட்பான் அல்லாஹ் கியாமத்துல. அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் கற்ற கல்வியின்படி நான் நடந்தேன், பிறரையும் நான் அமல் செய்ய தூண்டினேன். என் உபதேசத்தை கேட்டு நிறைய பேர் நல்லவராக மாறிட்டாங்க, தொழுகையாளியா மாறிட்டாங்க, குடிகாரன் திருந்திட்டான். சரிங்களா? பள்ளிவாசலுக்கே வராதவன்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தான். அப்படிலாம் எல்லாரையும் நான் மாற்றினேன்னு சொல்லுவார். நீ செய்ததெல்லாம் உண்மைன்னு சொல்லுவான் அல்லாஹ். பொய் இல்லை, இது உண்மை நடந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் ஒத்துக்கிறான். ஆனா எதற்காக செஞ்ச? நீ உன் நஃப்ஸுக்காக செஞ்சேன்றான் அல்லாஹ். நான் சரியா நடந்தாதானே மக்கள் பார்வைக்கு நான் முத்தகையை போல இருந்தாதானே அவர்கள் என்னை கொண்டாடுவார்கள். அதுக்காக நீ தக்வா செஞ்ச, பிறருக்கு ஏன் உபதேசம் செஞ்ச? எல்லாரையும் நம்ம தீன்ல கொண்டு வந்தால்தானே நம்மள பெரிய அஜத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீ சேவை செய்த. ஏன்னா மேடை, நீ மூத்தா போன பிறகு நீ இருக்கும் போதும் சரி மேடை போட்டு உன்னை புகழ்ந்துட்டாங்க. அவர் அல்லாமா இவ்வளோ சேவை செய்தவர், இப்படியெல்லாம் அவரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்லாம் எல்லாம் உன்னை பத்தி புகழ்ந்துட்டாங்க. துனியாலேயே உனக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம். நீ செஞ்ச சேவைக்கு துனியாவிலே அதன் பலன் கொடுத்துட்டேன். இங்கே உனக்கு நரகம்தான், அல்லாஹ் நரகத்தை போடும். அடுத்து ஒரு கொடைவல்லல், அவர் அல்லாஹ் கொடுத்த கரம் சிவந்தன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கென்று சேமித்து வைக்காமல் எல்லாத்துக்கும் கொடுத்தார், அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனால் அவரும் நஃப்ஸுக்காண்டி கொடுத்தாருன்றான். அவரும் அதே தான் சொல்லுவார், நீ கொடுத்ததெல்லாம் நான் எல்லா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன், கொடுத்தது உண்மைதான், ஆனால் அது நஃப்ஸுக்காக கொடுத்தேன். ஒரு ஷஹீது வருவார், அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா ஜிஹாது செய்து பல போர்களிலே கலந்து வெற்றியை தேடி கொடுத்து ஒரு போரிலே மூத்தாய் வந்திருக்கிறார். அவருடைய நான் செய்த இதெல்லாம் நான் செஞ்சேன் அல்லான்னு சொல்லுவார். உண்மைதான், ஆனா செஞ்சது நீ உன் நஃப்ஸுக்காக செஞ்சேன்னு, அல்லாஹ் ரசூலுக்காக செய்யவில்லை. அப்போ ஒரு செயலை செய்யறது பெரிய விஷயம் அல்ல. இங்க என்ன தெரியுது? நல்ல அமல் செய்து கூட, உன்னதமான அமல், இந்த 3 அமலுமே உயர்வான அமல்கள். இதை செஞ்சு நரகத்துக்கு போறாருன்னு சொன்னா அந்த அமல் செய்வதன் பிரயோஜனம் இல்லை. அது எதற்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும் என்றுதான் முக்கியம். எந்த அமல் செய்தாலும் அதுல லில்லாஹியத் இருக்கிறதா, இறைவனுக்காக நாம் இந்த அமலை செய்தோமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் இறை நேசர்கள், வலிமார்கள், அவருடைய சொஹபத்து தான் நம்மை ஹக் தாலாவை காட்டும், நம்மை மறைக்கும். என் சேவை, என் திறமை அல்ல, அல்லாஹ் உன் ஃபஸல், உன் கிருபை, உன் கருணை என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. என் ஷேக் தாதா பீர்கிட்ட
சர்க்காரு ஊர் ஊரா போய் பயான் செஞ்ச காலம்லாம் ஒரு காலம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்எம்எஸ்ல வேலை செஞ்சாங்க. எந்த ஊர்ல போய் அவங்க இது தபால் போட வேண்டியிருக்கோ அந்த ஊர்ல வந்து எங்க கிராமமா இருந்தாலும் சரி பள்ளிவாசலா ஏறி லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா பயான் செஞ்சாங்க. சர்க்கார் அவங்களுக்கு ஹிலாஃபத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஹிலாஃபத்து கொடுத்து ஹலீஃபாவாக்கின பிறகு ஏஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, தங்கடங்கள் உடல்ல வந்துருச்சு, தங்கடங்கள் நோய்கள் வந்துருச்சு. அதனால அவர்களால வந்து எல்லா ஊருக்கும் போறதுக்கு அவங்களுடைய உடல்நிலை இடம் கொடுக்கல. ஆனா முரீதுகள் ஆயிட்டாங்க, அவங்களாம் கூப்பிடுறாங்க, சர்க்கார கூப்பிடுறாங்க, எங்க ஊருக்கு வாங்க, உபதேசம் பண்ணுங்க. எத்தனை பேர் போய் காத்துருக்காங்க. தாதா வீட்டு போய் சொல்றாங்க, தாதா சர்க்கார்ட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து உடல் தங்கடங்கள் ஏற்பட்டுடுச்சு, நான் எல்லா ஊர்லயும் கூப்பிடுறாங்க, போறதுக்கு எனக்கு உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது சர்க்கார், நோயின் காரணமாக. நீங்க துவா செஞ்சா அந்த நோய் வந்து போயிடும், நான் இன்னும் அதிகமாக சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே அப்படின்னு நல்ல எண்ணத்தில் தான் கேட்கிறாங்க. சர்க்காரு படுத்திருந்தாங்களாம், தாதா பீர் நூரி நாயகம் படுத்திருந்தாங்க. அந்த திண்டு ஒன்று இருக்கும், அந்த திண்டுல அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது தான் இவங்க போய் சொல்றாங்க. சொன்ன உடனே இது என் ஷேக் சொன்னது. சொன்ன உடனே சர்க்காரு ஐசா அப்படின்னு சொல்லிட்டு திண்டுல படுத்திருந்தவங்க ஆச்சரியமா எஞ்சி உட்கார்ந்தாங்க. அப்படியா, இன்னும் சேவை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நேரா உட்கார்ந்துட்டு சொன்னாங்களாம் சர்க்காரு, உங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த தீனுக்கு மார்க்க சேவைக்குன்னு சொல்லி உங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கானான்னு கேட்டாங்க. குத்தகைக்கு இத்தனை வருஷம் நீங்க தான் மார்க்க சேவை செய்யணும், இந்த கலிமாவுடைய விளக்கத்தை அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை நீங்க எல்லா உள்ளங்களையும் போடணும், மாரிஃபா இறை ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு அல்லாஹு தாலா குத்தகைக்கு கொடுத்துருக்கானா தீனன்னு கேட்டாங்க. இவங்க ஒண்ணுமே புரியல சர்க்காருக்கு, என்னடா நம்ம உடல்நல பாதிப்பா இருக்குதே, ஏன்னா இந்த உடல்நல பாதிப்பு இல்லைன்னு சொன்னா எல்லா ஊர்களுக்கும் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லலாமேன்னு தானே கேட்டோம். சர்க்கார் குத்தகைக்கு எடுத்துட்டாங்கன்னா கேட்கறாங்களா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சர்க்கார், நாங்க வேற நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. அல்லாஹ் சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்தால் செய்யுங்கள். உடல்நல பாதிப்புன்னு சொன்னா வீட்டுல இருந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சிட்டு இருங்க. அல்லாஹ் ஃபஸ்ல் செய்தான், ஏதோ ஒரு ஊருக்கு போக வச்சானா, ஒரு 4 பேருக்கு உபதேசம் செய்ய வச்சானா, 4 பேரோட உள்ளங்கள் அல்லாஹ் பக்கம் திருப்பறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தானா என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. இல்ல அல்லாஹு தாலா வீட்டுல உட்கார வச்சானா வீட்டுல உட்கார்ந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்க. நம்ம தீன அல்லாஹ் எழுதி கொடுத்துடல. என்ன மாதிரி சொன்னாங்க பாருங்க மகானவர். என் சர்க்கார் சொல்லுவாங்க, சர்க்கார் அது சொல்லி காட்டினாங்க, எத்தனை ஹலீஃபாக்களை உருவாக்கி விட்டார்கள் வைது நாயகம். அதுக்கு பிறகு எத்தனையோ ஹலீஃபாக்களை உருவாக்கினாங்க. அந்த மகான் அப்போ அல்லாஹு தாலாவுக்கு அடிமையா போகின்றதை கற்றுக் கொடுத்தார்கள். நான் தீனுக்கு சேவை செய்ய போறேன் அப்படி எப்படி எதுவும் கிடையாது. அதனால தாங்க மகான்கள் தானுங்க அவங்க அல்லாவை உணர்ந்தவர்கள், அல்லாவை தெரிந்தவர்கள். உன் ஃபஸ்ல் யா அல்லாஹ், நான் ஒரு நன்மை செய்கிறேன்னு சொன்னா அது உன் ஃபஸ்ல் கிருபையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ அந்த முஹப்பத்தை ஆசையை போடலைன்னு சொன்னா நானும் போய் ரோட்ல நின்று இருப்பேன். எத்தனையோ ஆசைகள் எவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்கிறான் உலகத்துல, மோகத்துல, துனியாவுடைய மோகத்துல ஓடிட்டு இருக்கிறான். அப்படி என்னையும் உன்னால ஆக்க முடியும். ஆனால் ஆக்காமல் ரப்பே நல்ல அமல்களின் பக்கம் எனக்கு முஹப்பத்தை போட்டேன், நல்ல அமல் செய்ய தௌஃபீக செஞ்சேன். அதுவும் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குமா, அந்த பெரிய பாக்கியம். பிறருக்காக செய்வதல்ல, இறைவனுக்காக செய்ய வேண்டும். அதனால உள்ளம் ரொம்ப முக்கியமானது. உள்ளத்தால் இறைவனை நாம் அணுக வேண்டும். என்ன சின்ன அமல் செஞ்சாலும் சரி, அந்த அமல்கள் கொடுத்தா அல்லாஹ் சொல்றான் அஸ்ஸகியு ஹபீபுல்லான்னு சொல்றான். அஸ்ஸகியு ஹபீபுல்லா வலவுக்கான ஃபாசிகான் வருது ஹதீஸ்ல. அவன் பாவியாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறான், ஆனா அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னு சொன்னா யாரு வந்தாலும் கொடுத்துருவான், எடுத்து தனக்குன்னு வச்சுக்க மாட்டான், கொடுத்துருவான். அவன் பேர் தான் சகி. அஸ்ஸகியு ஹபீபுல்லான்னு சொன்னாங்க பெருமானார். அவன் அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறான், அல்லாஹ் அவங்கள விரும்புறான், அவன் பாவியா இருந்தாலும் சரி. அதே நேரத்துல அல் பகீலு அதுவுல்லா வலவுக்கான ஆபிதான்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகீல் இருக்கானே கஞ்சன், அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. அவன் ஆபிதாக இருந்தாலும் சரி, வணக்கம் செய்யக்கூடிய வணக்க சவாலியாக இருந்தாலும் சரி, அவன் அதுவுல்லான்னு. நான் இது செய்தி எதுக்கு சொல்ல வரேன், அப்படி கொடை கொடுத்தவரையே அல்லாஹு தாலா நரகவாசி ஆக்கி விட்டான் என்று சொன்னால் ஹபீபுல்லான்னு சொல்றாங்க பெருமானார். ஏன்னா அந்த ஹதீஸும் இருக்கு, இந்த ஹதீஸும் இருக்கு. கொடை வள்ளல் தான் நரகம் போவான்.
அப்ப அந்த கொடை வல்லலாக இருந்தாலும் சரி, நீ கொடுக்கக்கூடிய குணம் உடையவனாக இருந்தாலும் உன் நப்சுக்காக கொடுத்தால் நரகம் போவாய் என்றான். அது அல்லாவுக்காக கொடுக்க வேண்டும், இறைவனுக்காக செய்ய வேண்டும். அப்ப எந்த அமல் செஞ்சாலும் அது லில்லாஹியத் இருக்கும். அந்த லில்லாஹியத்தின் பேர் தான் இஹ்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. மன ஓர்மை, இஹ்லாஸ், முஹ்லிஸ், முத்தகி. முத்தகின்னு சொல்லும் பாத்தீங்களா? முத்தகி யாரு? நப்சுக்காக செய்பவர் முத்தகி அல்ல. மற்றவர்கள் பார்க்கறாங்க செய்யறவர் முத்தகி அல்ல. என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்னு செய்பவர் முத்தகி. அவர் இருட்டில் இருந்தாலும் தவறு செய்ய மாட்டார், இருட்டில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி கொண்டிருப்பார், இருட்டிலையும் அவர் இபாதத் செய்வார். அதனால அன்பர்களே, முத்தகீன்கள், இறை நேசர்கள். அதனால தான் நான் சொன்னேன், 2 விஷயம் சொன்னேன். ஒரு அமல் இருக்கு ஜாஹிர், இன்னொரு அமல் இருக்கு பாத்தின். இல்மும் அதே மாதிரிதான். இல்மே ஜாஹிர் இருக்கு, இல்மே பாத்தின் இருக்கு. இல்மே பாத்தின் என்பது நாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல், உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல். முடிச்சிடறேன் நான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல, பனி இஸ்ராயில் கூட்டத்துல என்ன ரொம்ப ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு, கடுமையான பஞ்சம். அந்த பஞ்சத்துல எல்லாரும் மூத்தா போறாங்க, நிறைய பேர் மூத்தா போயிடறாங்க, குழந்தைகள்லாம் மூத்தா போகுது பசி பட்டினியால. அப்போ ஒருத்தர் ஊரை விட்டு வெளியே போறாரு. போகும்போது ஏதோ வியாபாரத்துக்காக எதுக்கும் போறாரு. சரி, இந்த ஊர்ல நம்ம கிடைக்கல, அங்கேயாவது போய் ஏதாவது பொழைச்சி கொண்டு வருவோம். அது மாதிரி போகும்போது ஒரு பெரிய மணல் மேடு, பாலைவனம்ல மணல் மேடு. அந்த மணல் மேடுல ஏறி போகும்போது நினைக்கிறார், அந்த ஏதோ வியாபாரத்துக்காக போயிட்டு வராரு ஊருக்கு. வர சமயத்துல அந்த மணல் மேடையில ஏறி வரும்போது அவர் நினைக்கிறார், இந்த மணல் மேடு மட்டும் ஏன்னா கோதுமையாக இருந்து, இவ்வளோ பெரிய குவியல், மணல் குவியல் அவ்வளோ பெருசா இருக்க, இந்த மணல் மேடு கோதுமையா இருந்து அந்த கோதுமை குவியல் எனக்கு சொந்தமா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பனி இஸ்ராயல்கள் பசியில சாவுறாங்களே, இவர்களுக்கெல்லாம் நான் இத கோதுமையை ரொட்டி சுட்டு கொடுப்பேனே. ஆனா எனக்கு இந்த இது மணலா இருக்குது, கோதுமையா ஆகல, அது எனக்கு சொந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் கொடுப்பேன்ற ஒரு எண்ணத்திலே அவரு நினைச்சிட்டு போறாரு. ஊருக்கு வந்தாச்சு. அந்த நபி, அந்த காலத்துல உள்ள நபி, பனி இஸ்ராயல்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தலைவர். அதுக்கு பிறகு நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள நபி சொன்னாங்க, அவர்கிட்ட கூப்பிட்டு, அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான், நீங்க அந்த வரும்போது இந்த மணல் மேடு எனக்கு சொந்தமாக இருந்தால், அந்த மணல் மேடு கோதுமையாக இருந்து எனக்கு சொந்தமா இருந்தா நான் ரொட்டி சுட்டு கொடுப்பேன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, அதை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டான். நீங்க ரொட்டி சுட்டு கொடுத்தா என்ன நன்மையை கொடுப்பானோ அந்த நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். பாருங்க, எண்ணத்துக்கு கூலி. ஒரு சின்ன எண்ணம் தான், அந்த எண்ணத்துக்கு கூலி. இவரு கஷ்டப்படுறாங்களே, நான் உதவி செஞ்சிருப்பேனே, எனக்கு இல்லையே என்று நினைத்தாரே, அந்த நினைப்புக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்குறான்னு சொல்லும் போது, அல்லாஹ் அக்பர். நான் இல்லை இங்கே, அல்லாஹ் நீ தான் இருக்கிறேன்னு சொன்னா என்ன மாதிரி கொடுக்கும்? நான் இல்லை, அல்லாஹ் என் கூட நீ தான் இருக்கிற, நீ என்னை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாய், என் கூட ஹயாத்தா நீ இருக்கிற, என் கூட என்னை பார்க்க வைக்கிறது நீ, என்னை கேட்க வைக்கிறது நீ, என்னை பேச வைக்கிறது என்று அந்த எண்ணத்தில் இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னொரு ஹதீஸ் இருக்கு, அன அல்லன்னி அபுதி பி, என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அதன்படி நான் ஆகி விடுகிறேன்றான். நீங்க அதான் உருதுல சொல்லுவாங்க, கைசா நையத்து வைசா பறக்கத்துன்னு வரும். நீ என்ன வைக்கிறியோ அதுதான் நடக்கும். இது நடக்குமா நடக்குமான்னு கேள்வி கேட்டா நடக்காது. இல்ல, நிச்சயமா அல்லாஹ் நடத்துவான், இந்த நன்மையா நம்ம நினைக்கிறோம், நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னா அது உண்மையில் நடந்தே தீரும். அதனாலதான் சொல்லுவாங்க, நோயாளி கிட்ட போயிட்டு உனக்கு அப்படிப்பட்ட நோய் இப்படிப்பட்டதுன்னு சொன்னா அவன் அந்த இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ நினைக்கிறான்ல, அதை அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றிடுவானா. எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. அதனால தான் வலிமார்கள், இறை நேசர்கள்ட்ட போனா, சர்க்கார்ட்ட ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம சர்க்கார்ட்டே கல்வி சர்க்கார்ட்டே ஞாபகம் இல்லை, நம்ம சர்க்கார் தான் நினைக்கிறேன், சர்க்கார், ஆமா சர்க்கார்ட்ட இந்த மாதிரி ரொம்ப அவரு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு, அவர் மூத்தா போயிடுவாரு, டைம் கொடுத்துருக்கிறான்னு, மூத்தா போயிடுவாரு, டைம் கொடுத்துருக்கிறான்னு. அரே, அவன் என்ன அல்லாவான்னு கேட்டாங்க சர்க்கார். அவன் என்ன அல்லாவா? உயிரை எடுக்குவதும் உயிரை கொடுப்பதும் அல்லாஹ் கையில இருக்குது. என் ரப்பு நாடினா அவரை கூட்டு வந்துருவான். அவன் என்ன சொல்றது, வேலையை பாரு அப்படின்ட்டான். அவன் குடும்பத்துக்கு சொல்லு, ஒண்ணு ஆகாது. அதே மாதிரி எஞ்சி வந்துட்டான். எதுக்கு சொல்ல வரேன்? அல்லாஹு தாலா அந்த மகான்களுடைய சொல்லு இருக்கு பாருங்க. இத குடும்பத்தாருக்கு சொன்ன உடனே அவங்க, என் சர்க்கார் சொல்லிட்டாங்க, பெரியவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா
நிச்சயமா அல்லாஹ்வுத்தாலா கொண்டு வந்துருவான். அந்த ஈமான் வருது பாருங்க, இந்த எண்ணம் தான் உங்களை காப்பாற்றும். அந்த எண்ணம் இருந்தா போதும். மௌத்தா போறவராக இருந்தாலும் சரி, மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் நீங்க என்ன ஒரு சொல் சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான் அவங்க கூட, ஏன் கவலைப்படுறீங்க? அந்த ரப்பு நான் உங்களை வாழ வைப்பான்னு சொன்னா அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தால், வேரூன்றி விட்டால் அல்லாஹு தாலா அதை கபூலாக்கி விடுவான். சல்மான் ஃபாரிஸ் இல்லான்னு தானே மரண படுக்கையில் கடந்த மாதிரி இருந்தாங்க. கடுமையான, அதாவது எந்திக்கவே முடியல, அவங்க அப்படியே படுத்தே கிடக்குறாங்க, அந்த மாதிரி நோய் ஆயிட்டாங்க. எல்லா மக்களும் சொன்னாங்க முடிஞ்சு போச்சு இவங்களுடைய கதை, இவங்க அவ்வளவுதான். ஆனா அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, எல்லாம் இப்படி சொல்றாங்க, வந்து பார்க்கக்கூடிய டாக்டர்லாம் சொல்றாங்க, மருத்துவர்லாம் நீங்க மூத்தா போயிடுவீங்கன்னு சொல்றாங்க, எதுவுமே இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது, பல்ஸ் சொல்லுவாங்கல்ல, பல்ஸ் குறையுது, எல்லாமே குறையுது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கையிலே பாரசீக மன்னருடைய காப்பு மாட்டப்படும் சொன்னாங்க. அது பின்னாடிதான் நடந்துச்சு. அந்த காப்பு என் கையில இன்னும் வரல, இப்ப வந்துருச்சுனால நான் மௌத்தை எதிர்பார்க்கிறேன். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் பொய்யாகாதுன்ட்டாங்க. பாருங்க என்ன ஈமான் அது. அதுதான் சொல்றேன், வலி இறை நல்லடியார்கள் நபியுடைய சொல்லின் மீது நம்பிக்கை, நல்லடியாருடைய சொல்லின் மீது ஒரு நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் இருக்கிறான். அதே மாதிரி அவங்க திரும்ப எஞ்சி வந்தாங்க, புரியுதுங்களா? நல்ல ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவங்களுடைய கையில அந்த காப்பு உமர் அல்லாவுடைய ஆட்சி காலத்துல நினைக்கிறேன் 250 வருஷம் வந்தாங்களாம். அவங்க கையில அந்த காப்பு மாட்டப்பட்டுச்சு. அப்ப சொன்னாங்க, என் கையில காப்பு வந்துருச்சு, இனிமே நான் எப்போ வேணாலும் மூத்தா போலான்னாங்க. திடகாத்திரமா இருக்கிறேன், எப்போ வேணாலும் நான் மூத்தா போலாம், ஆரோக்கியமா இருக்கிறேன், இருந்தாலும் என் கையில காப்பு வந்துருச்சு, அதனால நான் மூத்தா போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனா மரண படுக்கையில கடந்திருக்கும் போது கூட, எல்லாரும் மூத்தா போயிடுவாங்கன்னு சொல்லும் போது கூட, என் ரசூலுடைய சொல் பொய்யாகாது, என் கையில காப்பு வரலன்னாங்க. அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஈமான், அந்த நம்பிக்கை, அதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை என்று சொல்லுது. அல்லாஹ் ரசூலுடைய ஷேഖுடைய சொல்லின் மீது நாம் நம்பிக்கை வைக்கணும். பெரியவங்க சொன்னா அதை நம்பணும். நம்பினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஆக்கிடுறேன்றானா. அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். அதனால நேரம் கடந்து விட்டது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமான். நம்ம ஷேഖை நேசிக்க வேண்டும், நல்லடியார்களை நேசியுங்கள். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் அவர்கள் பரிசுத்தப்படுத்தக்கூடிய முஹப்பத், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ربنا لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விட்டார், உலக முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிச்சுட்டார். யா அல்லாஹ் ரமலான் எங்களை விட்டு சென்று விட்டது ரப்பே. யா அல்லாஹ் ரமலான பிச்சை கொடுத்த நீ என் கூட இருக்கிற யா அல்லாஹ், அந்த உணர்வை எங்களுக்கு பிச்சை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, ரமலான்ல அமல் செய்ய வச்சது நீ தான் ரப்பே. எல்லா ரமலான் அல்லாத காலங்கள்லயே எங்களை அப்படி அந்த அமல் செய்ய தௌஃபீக் செய்யாது. எந்தெந்த அமல்கள் எல்லாம் இந்த ரமலானிலே செய்தோமோ, தக்வா செய்தோமோ, அந்த தக்வாவை எங்களுக்கு நிரந்தரமாக கூட கொடுத்த அருள் புரியா அல்லாஹ். அந்த அமல்களை செய்ய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ஃபஸலை கொண்டு எங்களை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய திறமையின் காரணமாக அல்ல, எல்லாம் ஃபஸலை கொண்டு இருக்கிற அல்லாஹ். அந்த உணர்வை எங்களுக்கு சதா பிச்சை கொடு ரப்பே. யாரெல்லாம் என்ன தேவைகள் இருக்கிறோம் அவருடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ். நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ் சலாமத்துக்கூடிய அல்லாஹ், நீண்ட ஆயுள், நோய் நொடி இல்லாத வாழ்வு கொடு ரப்பே. கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். நிரந்தர நோய்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். மருந்து மாத்திரையுடைய உதவி இல்லாமல் வாழ நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். சதா உன்னுடைய அருள் கருணையோடு வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க உள்ளங்கள்ல நீ குடி வந்துரு ரப்பே, எங்க சிந்தனைகள்ல நீ குடி வந்துறியா அல்லாஹ். யாத் யாஃப்தை எங்களுக்கு பிச்சை கொடியா அல்லாஹ். ஜிக்ரே தாயிமாவை கொடியா அல்லாஹ். அல்லாஹ் உன் சிந்தனையிலேயே வாழ தௌஃபீக் செய் ரஹ்மான். யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வீடு வாசல் இல்லையோ அவங்களுக்கு வீடுகளை கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உத்தியோகம் இல்லாத உத்தியோகத்தை கொடியா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்வு கொடு ரப்பே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நீ உதவி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனோ மக்கள் பலஸ்தீன்கள்ல பல நாடுகள்ல மக்கள் சிரமப்படுறாங்க ரப்பே. அந்த மக்களுக்கு ஆதரவற்ற நிலையில இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு துணையாக இருந்து ரப்பே அவருடைய ஹாஜத்துக்களை நீ பூர்த்தி செய்ய ரஹ்மானே. அந்த மக்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துல யா அல்லாஹ் எல்லோரும் பரஸ்பர ஒற்றுமையோடு வாழும் பாக்கியத்தை நசீபாக்கு ரப்பே. யா அல்லாஹ் சந்தோஷமான வாழ்வு
நிம்மதியான வாழ்வு இஸ்லாமியர்களுக்கு நீ அருள்புரி ரஹ்மானே. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்குரிய எண்ணங்களை மாத்திரியா அல்லாஹ். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا ربنا انك انت التواب الرحيم. اللهم انا نسالك الجنه ورؤيه ونعوذ بك من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنه مع الابرار. صل على سيدنا محمد وعلى اله وصحبه والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على